ஹரிஹோம். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருமால்பாடி வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுநாள் 30/5/2026 அன்று வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் எம்பெருமான் காலை 6 மணிக்குள்ளாக கோபுர தரிசனம் காண்கிறார். நமக்கெல்லாம் கோபுர வாசல் வழியாக எம்பெருமான் காட்சியளித்து கருட வாகனத்தில் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் எம்பெருமான் கருட வாகனத்தில் நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த சுகபிரம்மரிஷி மலை என்று சொல்லக்கூடிய கிளிமலையில் இருந்து இறங்கி நகர்வலம் திருமால்பாடியை ராஜவீதியாக கொண்டுள்ள நம்முடைய திருமால்பாடியை ஊர்வலம் கிரிவலமாகவும் சொல்லலாம் வருகிறார். அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு மேல் கீழ்மண்டபம் அருகில் அன்னதான வைபவம் நடைபெறுகிறது. இரவு 7 மணிக்கு சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய அனுமந்த வாகனம் ஆஞ்சநேயர் வாகனத்தில் ஸ்ரீதேவியுடன் திருமால்பாடி ஊரை சுற்றி ராஜவீதியாக எம்பெருமான் விழா காண்கிறார். இவ்வாறு பல்வேறு விதமான வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் எம்பெருமான் காலையில் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருட வாகனத்திலும் அதைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வாகனத்தில் அனுமந்த வாகனத்தில் நமக்கெல்லாம் ஆசி வழங்க திருமால்பாடி ஸ்ரீ விரஜகிரி மலை என்று சொல்லக்கூடிய சுகபிரம்மரிஷி மலையிலிருந்து இறங்கி ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு அவருடைய அருளை காட்டுகிறார். நாமெல்லாம் அவருடைய பெரிய திருவடி சேவையும் கருடவாகனத்தினுடைய எம்பெருமான் சேவை சாதிப்பதையும் சிறிய திருவடியில் அனுமந்த வாகனம் ஆஞ்சநேய வாகத்தில் எம்பெருமான் சேவை சாதிப்பதையும் தரிசித்து அரங்கன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுநாள் 30/5/2026 அன்று வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் எம்பெருமான் நமக்கெல்லாம் காட்சியளிக்க இருக்கிறார். அத்தகைய நிகழ்வில் காலையில் 6 மணிக்குள்ளாக கோபுர வாசல் வழியாக எம்பெருமான் கோபுர தரிசனம் நாம் எல்லாம் கண்டுகளிக்க ராஜகோபுரத்தின் கீழே கருட வாகனத்தில் அரங்கன் காட்சியளிப்பும் அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள், அருகிலுள்ள ஊர் பொதுமக்கள், அன்பர்கள், பாகவதர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அரங்கனுடைய அருளை பெறுமாறு அன்புடன் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 12 மணிக்கு மேல் கீழ்மண்டபம் அருகில் அன்னதான வைபவம் நடைபெறுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு 7 மணி அளவில் ஆஞ்சநேயர் வாகனம் என்று சொல்லக்கூடிய சிறிய திருவடியில் அரங்கன் நமக்காக காட்சியளிக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட இவ்வாறு கோவிலுடைய உற்சவ நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைத்து பொதுமக்கள், அன்பர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், சிறியவர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அரங்கன் அருளை பெறுமாறு மீண்டும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.